சரி மகாராணி. தளபதி குடலை கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் உடை பார்க்க வேண்டும். தெரிவி. மகாராணியை காலையிலிருந்து கூப்பிடுகிறோம், ஒரு பதிலும் இல்லை. மகாராணி, 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 கதவை அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் போகும்போது ராணியையும் அழைத்துச் செல்லுங்கள். தேவியின் கட்டளை. அப்பா, அப்பா, எங்கே அப்பா? பூஜை அறைக்குள் இருக்கிறார். எதுவா? பூஜை அறைக்குள் யாருமே வரக்கூடாது என்று யோகியாரின் கட்டளை. அது மறந்துவிட்டீர்களா? அப்பா, 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 தேவியின் கட்டளை. இந்த நாட்டின் ராணி நான். நேற்று வரை. இப்போது சட்டத்திற்குட்பட்ட குற்றவாளி நீ. எந்த நீதிப்படி நான் குற்றவாளி? தெய்வ நீதிப்படியா? வழக்கம் வகுத்த நீதிப்படியா? இல்லை, ஏடுகளிலே காணும் நீதிப்படியா? இவளில் எந்த நீதியும் சட்டத்திற்கு மேம்பட்ட உன்னை கட்டுப்படுத்தாது. தெரியும். ஏழை எளியோரின் அழுகுரலிலே பிறந்தது எங்கள் நீதி. உன்னட்டூழியங்களால் அலறி துளித்த மக்களின் அவதியிலே பிறந்தது எங்கள் நீதி. நாட்டிலே நேர்மையை நிலைநிறுத்த நாங்களே வகுத்தது எங்கள் நீதி. எங்கள் கேள்விகளுக்கு கூறு பதில். நேர்மையாக வாழத் தெரியாது, திருட்டும் பொருட்டும் தொழிலாக கொண்டு காட்டு நெருட்டிலே தலைமறைந்து திரியும் நீங்கள் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் நான் பதில் கூற மறுக்கிறேன். வேண்டாம். இவர்கள் நாடோடிகள். இவர்களுக்கு நீ பதில் கூற வேண்டாம். இதோ என்னைப்பா, மாண்டு போன மன்னனின் மைத்துனன் நான் கூறுகிறேன். உன் மணவாளனை, மக்கள் தலைவனை, நாட்டின் மன்னனை கருணையின்றி கொன்ற காதகி நீ என்று. போய் அரசகுமாரர்களை, என் செல்வ குமாரியை உயிரோடு அக்கினியிலே பொசுக்கிய அரக்கினி. எல்லாம் அபாண்டம். இந்த நிலையிலும் பொய் சொல்ல என்ன துணிச்சல் உனக்கு? தெய்வமே, இப்படி அபாண்டம் சுமத்துகிறாரே, எப்படி நீ பொறுத்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த நீதியை கண்டு உன் கோபக்கண்கள் இன்னும் ஏன் திறக்கவில்லை? தெய்வமே, நீ சத்தின் காப்பவனாகிறான். உண்மை உணர்த்த இங்கே தோன்றும். இப்போதே ஒரு பிரசன்னம் கொடு. நீயா இங்கே ஏன் வந்த? ஆண்டவனை அழைத்தாய், அவர் அனுப்பினார் என்னை. என்னை நீயே கூறு, என்னை கொன்ற கொலைபாதகி யார்? ஐயோ, நான் இல்லை. இல்லையா? சாவு முன்னர்த்தனமாடும் இந்த வேளையில் நீ செய்த பாபங்கள் ஒன்று திரண்டு உன் மீது இந்த சமயத்தில் ஏன் உண்மையை மறுக்கிறாய்? சொல் உண்மையை. உயிரிலும் மேலாக உன்னை நீரிலே தாட்டிக் கொண்டது யார்? ஐயோ, நான் இல்லவே இல்லை. என்னை கொடுமைப்படுத்தாதே. நீ உண்மை பேசும் வரை உன்னை விட்டு போக மாட்டேன். நீ செத்தாலும் உன் ஆவிய கூட நான் விடப் போவதில்லை. பெண்ணே, மீண்டும் கேட்கிறேன்,
சொல், மன்னனை கொன்றது மைந்தரை தீயிலிட்டது உண்மையா இல்லையா? உண்மை, உண்மை, எல்லாமே உண்மை. நான் கொலைகாரி, கொடுப்பாரி. உண்மை பேசிவிட்டாள். உடலை பிரிய போகும் ஆத்மாவுக்கு ஆண்டவன் சாந்தி தரட்டும். அதன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டது. இப்பொழுது அவளுக்கு தண்டனை விதித்தாக வேண்டும். இவள் சாக வேண்டும். அக்கிரமக்காரிக்கு அதுவே சரியான தண்டனை. இவள் மடிந்தால் போல் கொடும் பாவங்கள் செய்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமையாக கொல்லப்பட வேண்டும். சிசுக்களை நெருப்பிலே பொசுக்கியவள் சித்திரவதை அனுபவித்து சித்தம் கலங்கிச்சாகட்டும். பல தினங்கள் பசியால் கர்ஜித்த சிங்கங்கள் நிறைந்த கூண்டிலே இவள் தள்ளப்படட்டும். எலும்பு வேறு சதை வேறாக பீத்து இவளை சாகடிக்கட்டும். அக்கினி கம்பத்தை தழுவி தழுவி இவள் அலறி துடித்து மடியட்டும். வேண்டாம், அவள் விலங்கென வாழ்ந்தாலும் நாம் மனிதராக நடப்போம். அவள் மடியும் விதத்தை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அப்படியே வீரா, உம்மை கைது செய்திருக்கிறேன். என்ன இது? மணி ஓசை, மாயக்கதவு, உமது அந்தரங்க பூஜை, அங்கிருந்து நீர் அனுப்பும் தேவியின் கட்டளை ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நீர் துரோகி. உன் தந்தையப்பா நான். என் தந்தைதான் நேர். ஆனால் ராஜ துரோகம் செய்தவர். நீ என் மகன். உமது மகன்தான். ஆனால் நாட்டின் தளபதியும் கூட. எங்கே மகாராணி? அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? மாளிகையிலே நடப்பவை யாவையும் மர்மமாக எதிர்க்கிச் சொல்லும் நீர் மகாராணி எங்கே என்பதை அறியாமலா இருப்பீர்? சொல்லும், எங்கே மகாராணி? அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே ஆண்டவன் நீதி அவளை கொண்டு சேர்த்திருக்கிறது. வேதாந்தம் தேவையில்லை. எங்கே மகாராணி? மேலும் பேச மறுக்கிறேன். கொண்டு போங்கள். இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். ஐயோ, வேண்டாம், மரணம் எனக்கு வேண்டாம். ஐயா, எத்தனையோ பிழைகள் பொறுத்த உத்தமராயிற்று. என்னையும் மன்னித்து விடுங்கள். எங்காவது ஓடிவிடுகிறேன். உங்கள் கண்களில் படாமல் மறைந்து விடுகிறேன். நான் சாக வேண்டாம், மடிந்து மண்ணோடு மண்ணாக வேண்டாம். கரிகாலரே, உம்மை காருண்யமூர்த்தி என்கிறார்கள். பெண்களின் கண்கள் கலங்கினால் உமது உள்ளம் கலங்கும் என்கிறார்கள். என் மீதும் இருங்குங்கள். துடிக்கும் இந்த அபாகியவத்திற்கு கொஞ்சம் கருணை காட்டுங்கள். சாவின் கோரத்திலே வாழ்வின் அருமை தெரிகிறது உனக்கு. மரணத்தைக் கண்டு மனத்துடிப்படைகிறார். மற்றவரை துன்புறுத்தும் போது இதை நீ நினைத்ததுண்டா? பிறரை கொல்லும் போது அருமையான அவர்கள் வாழ்க்கையை எப்படி சிதைக்கிறோம் என்று நீ எண்ணீருண்டா? வாழ பிறந்தவர்களை வாழ்குண்டும் தீகுண்டும் சதியாலும் விஷத்தாலும் சாகடித்த போது
நீ செய்த அநீதியை நீ உணர்ந்ததுண்டா? இப்போது கதறினாலும் கண்ணீர் சிந்தினாலும் கால்களை பிடித்து கெஞ்சினாலும் எவர் மனதும் கரையாது. நீதி வழங்க சத்தியம் பூண்டு நிற்கும் பெரியோர்களே, சாகும் முன் நாம் திருந்த வேண்டும். ஆண்டவனை சமாதானம் செய்ய வேண்டும். என் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். தயவு செய்யுங்கள், கருணை மனம் இறங்குங்கள், மன்னித்து விடுங்கள். உனக்கு மன்னிப்பில்லை, நீ மடியத்தான் வேண்டும். யார் மடி வேண்டும்? மகாராணி அல்ல, அவர்களை இந்த அவதிக்குள்ளாக்கிய மதோன்மத்தர்கள். யாரும் அசைந்தால் பிணமாகி விடுவீர்கள். ராஜ துரோகிகள், நாட்டின் ராணியை கைது போல் நிறுத்திய நாடோடிகள், பிடித்து கட்டுங்கள் எல்லோரையும். இங்கே நிற்கும் கைதிகள் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும் எண்ணத்தோடு சட்டத்தை எதிர்த்து சதிகள் புரிந்து ஆட்சியின் அமைதிக்கு அரசின் உயிருக்கும் அபாயங்கள் விளைவித்த குற்றவாளிகள். இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கோரிக்கை ஏதும் இருந்தால் கைதிகள் கேட்கலாம். கோரிக்கை அல்ல, என் கடைசி எச்சரிக்கை ஒன்று உண்டு. கரிகாலன் இன்று மடியலாம், ஆனால் அவன் ஆவியிலிருந்து 1000 கரிகாலர்கள் நித்தனித்தம் தோன்றுவார்கள். தோன்றி அதர்ம ஆட்சிக்கும் அதை நடத்தும் இந்த அக்கிரமக்காரிக்கும் ஓயாத ஒழியாத எதிர்ப்பு தருவார்கள். சாக போகும் வேளையிலும் ஆணவம் போகவில்லை அற்பனுக்கு. எதிர்த்துகிறான் இன்னும். நிறைவேறட்டும் தண்டனை. மும்முறை முரசுகள் முழங்கும். 3வது முழக்கத்திலே கரிகாலன் தலை துண்டிக்கப்படும். ராஜ துரோகிகளுக்கு ஒரு பாடமாக அவன் தலைவேறு உடல் வேறாக சிதைக்கப்பட்டு மண்ணிலே சிதறப்படுவான். பிடியுங்கள் கைதியை. யோகியாரே, உமது மர்மஜாலங்கள் ஒன்றும் நடக்காது இனிமே. வீராங்கா, ஆத்திரத்திலே துள்ளும் இளங்காளையே, என் கைகளை விடுவித்துக் கொண்டது போல் உன் பிடியிலிருந்தும் நான் தப்ப முடியும். ஆனால் கரிகாலன் இப்போது மடிந்தால் நாட்டின் இளவரசனை கொண்ட குற்றத்தில் இருந்து நீங்கள் எவருமே தப்ப முடியாது. இளவரசர்? கரிகாலன் நாட்டுக்கு இளவரசர்? பிரஜைகளே, மாண்டு போன மன்னரின் மூத்த புதல்வன் தான் தப்பி மற்றவர்களையும் தப்பிவிக்க புதுக்கதை கட்டுகிறான் கயவர். தளபதியாரே, முதலில் அவன் தலை துண்டிக்கப்படட்டும். இருவர்களுக்கு முன் அரண்மனையில் நடனமாட வந்த இவள் நாடாள திட்டம் தீட்டினாள். அதற்காக மன்னரையும் அவர் மைந்தர்களையும் கொலை செய்ய துணிந்தாள். அபாண்டம், அநியாயம், துணிச்சலான பொய். ஓர் நாள் இரவு இவள் அரசரை பொட்டராக அழைத்து போய் இவளும் பைசாச்சியமாக அவரை தண்ணீரிலே தாழ்த்திக் கொன்றார்கள். ஆனால் அரசன் மடியவில்லை. தன் யோக பயிற்சியின் உதவி கொண்டு செத்தவன் போல் நடித்தார். அவ்வளவுதான். நீரில் மூழ்கியதும் வெகு தூரம் நீந்திச் சென்று அவருக்கு தெரிந்த ஒரு ரகசிய பாதையின் வழியாக அரண்மனையை அடைந்து அரசிடம் குமரர்களையும் புருஷோத்தமர் புதல்வி கலாவதியையும் கடத்தி போனார். கடத்தி போன சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தைகள் வசித்த கட்டிடம் தீயிலே புசுங்கிற்று. அவ்விதம் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளில் இதோ கரிகாலன் மூத்தவன். அடுத்து பிறந்தவன் இவன் வீராங்கன். வீராங்கன் என் தம்பி. இந்த கடமை வீரன் என் உடன் பிறந்தான். வீராங்கன், ஏன் பிரமை பிடித்தவன் போல் நிற்கிறாய்? உன் உடன் பிறந்தவன் தானப்பா கரிகாலன். வேட்டனாய் போல் விரட்டி விரட்டி பிடித்தாயே.
உன் சகோதரனைத்தானப்பா அது. தளபதியாரே, இவன் பேச்சு கேட்டா இந்த தயக்கம். தேவி கட்டளை என்றும் அந்தரங்க பூஜை என்றும் அவன் செய்த துரோக வேலைகளை நீர் அறிவீரே. நம்புகிறீரா இந்த நாடோடியின் வார்த்தைகளை? யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என்ன இவன் பூர்வாங்கம்? வீராங்கா, அதே கேள்வியை உன் அரசியிடம் கேள். யார் இவள்? எங்கிருந்து வந்தாள்? என்ன இவள் பூர்வாங்கம்? யோகியாரே, மன்னரின் குழந்தைகளை பற்றி விரிவாக பேசினேன். எங்கே மன்னர்? சரியான கேள்வி. பதில் சொல்லட்டும் என்ற சதிகாரர். எங்கே மன்னர்? யோகியாரே, பேசும். எங்கே மன்னர்? ஏன் பேசுகிறான் எத்தன்? கட்டுக்கதை சொல்லிவிட்டு மேய்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறான். மோசக்காரன், பொய்யன், சந்தர்ப்பவாதி, சமயோஜித பேச்சாளி, சதிகாரன். அடுக்க வேண்டாம் பெண்ணே. அரசரை இங்கே அழைக்கட்டுமா? அரசரை? அரசரை? ஆம், அரசரை. மாண்டு போனதாக நீங்கள் நினைத்த மன்னரை பாருங்கள். அகால மரணம் அடைந்ததாக கருதப்பட்ட உங்கள் அரசரை பாருங்கள். நாடோடி நடனமாதே, நீ கொண்டு விட்டதாக நினைத்து கொண்டாட்டம் போட்டாயே, அந்த கோமானை பார், நன்றாக பார். கையால் கொல்லப்பட்டவர். மன்னர் வாழ்க! அப்பா! செல்வனே, அண்ணனை மறந்து விட்டாயே? அண்ணா! 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 தம்பி! அப்பா! மன்னவா, புருஷோத்தமரே, உமது மகள் கலா என் மகள். ஆனால் இப்பொழுது கரிகாலனுக்குரியவள்.